ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு பிரேமா பாரதிஸ் ட்ரீம். இன்றைக்கி உங்கள் கூட என்னுடைய ரீசெண்ட் ஷாப்பிங் தங்கமயிலேருந்து நான் வாங்கியிருந்தேன். என்ன வாங்கியிருக்கேன்றதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். தங்கமயிலில் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அவங்க என்ன மாதிரியெல்லாம் வந்து வேஸ்டேஜஸ்ஸு அப்புறம் மேக்கிங் சார்ஜ் போடுறாங்களா எல்லா டீட்டெயில்ஸுமே கம்ப்ளீட்டாக அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போது தங்கமயில் வந்து டி நகரில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக வந்து வலசரவாக்கமில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னோடய வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால நான் வலசரவாக்கம் தங்கமயிலில் தான் வந்து ஷாப் பண்ணியிருந்தேன். என்ன எடுத்திருந்தேன் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நான் என்ன வாங்கியிருக்கேன்றதை டீட்டெயிலாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் மோஸ்ட்லி வந்துட்டு சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்டில் தான் வந்து என்னுடைய கோல்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணுவேன். எனக்கு என்னமோ அந்த கடை ரொம்பவே செட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இங்கே வலசரவாக்கமில் ஜிஆர்டியுமே இருக்குது. பட் நான் ஒரு தடவை ஒரு 24 கேரட் காயின் வாங்குறதுக்காக போயிருந்தேன், கிஃப்டிங் பர்பஸ்க்காக. இப்போயுமே ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்காக தான் இதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ தங்கமயிலோடைய சிட் ஸ்கீமுமே கொடுத்துருந்தாங்க. கஸ்டமர் சர்வீஸ் நான் சொல்லியே ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கஸ்டமர் சர்வீஸ் பற்றி நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்துட்டு ஏதாவது ஒன்று வாங்க வைக்கிறதுலே வந்து ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்தாங்க. நம்ம கேட்குறத வந்து டக் டக்குன்னு எடுத்து கொடுக்குற மாதிரி இல்லை, அதை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்களுடைய ஆப்பை வந்து நம்மளை இன்ஸ்டால் பண்ண வச்சு அவங்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து நம்ம பண்ணணும், ரெஃபரல் கோட் வேணுன்ற மாதிரி அதிலே தான் இருந்தாங்க. ஸோ டக்குன்னு பில்லிங்கோ எதுவுமே வந்து டக் டக்குன்னு பண்ணல, ரொம்ப டிலே பண்ணாங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. நம்ம என்ன கேட்குறோமோ அதை மட்டும் எடுத்து கொடுத்து டக் டக்குன்னு வேலையை முடிக்கிற மாதிரி இல்லை. அண்ட் ஒரு பொருளையுமே வந்து பார்த்திங்கன்னா டேக் போட்டிருக்காங்க, பட் நம்மளுக்கு டேக் வந்து கையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களே தான் வந்து எடுத்துக்கிறாங்க. எனக்கு அது கொஞ்சம் இதுவாக இருந்தது. அண்ட் நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ரொம்ப வந்துட்டு வேறு ஏதாவது பண்ணுறீங்களான்றதுலே இருந்தாங்க. இந்த சிட் ஸ்கீம் கொடுத்துட்டு நான் எடுக்க போனது ஒன்று, எனக்கு வந்து நான் ஒரு கோல்டுன்ற மாதிரி தான் எடுக்க போகணுன்னு போயிருந்தேன். பட் அவங்க வந்து என்னை வந்து சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள், இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது, இதில் வந்து சார்ஜஸ் வரும், நீங்கள் சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணிங்கன்னா சார்ஜஸ் இல்லை. நான் சொன்னேன், எனக்கு கோல்டாக தாங்க கைக்கு வேணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு புக்காக நாங்கள் தரோம், நீங்கள் 11 மந்த்ஸ் கழித்து நீங்கள் அதில் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு அன்வான்டாக தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் நான் சரி எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டேன். ஆனால் இன்னொரு விஷயமும் நடந்தது, நான் அதையுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன்றதை பார்த்துடலாம். இந்த சிட் ஸ்கீம் டீட்டெயில்ஸ்க்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். மொத்தம் 4 டைப் ஆஃப் சிட் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு இது பெனிஃபிட்டா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன கோல்டு வாங்கினேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பில்லுமே கொடுத்துருக்காங்க. பில்லிங் ஒரு இடத்துல இருந்தது, பே பண்ணி பில் பண்ணுறது. பொருள் வாங்குறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது. ஸோ அதுவுமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம பொருள் பார்த்துடலாம். நான் இது என்ன பர்பஸ்க்காக வாங்கினேன் அப்படின்னா, ஒரு கிஃப்டிங்காக தான் வாங்கியிருந்தேன். 1 கிராமில் வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் மீனாட்சி அம்மன் போட்டு காயின் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ளதில் மகாலட்சுமி காயின், மேக்ஸிமம் மகாலட்சுமி காயின் இருக்க மாதிரி தான் எடுப்போம். ஃபஸ்ட் டைம் மீனாட்சி அம்மன் காயின் இருந்தது. இது ஜஸ்ட் 1 கிராம் வந்தது. 1 கிராம் 20 மில்லிகிராம்ஸ் வந்து கூட இருந்தது. பின்னாடியே 916 எல்லாமே போட்டு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து சரவணா ஸ்டோரை கம்பேர் பண்ணல, பட் நான் அங்கே எடுத்த எக்ஸ்பீரியன்ஸுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காயினுக்கு வந்து அங்கே வேட் போட மாட்டாங்க நான் எடுக்கும் போது. இப்போ எப்படின்னு தெரியல, நான் அங்கேயும் ஷாப் பண்ணேன்னா உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸுமே அடுத்தடுத்து கொடுக்குறேன். பட் இங்கே வந்து 3% கிட்ட வந்து வேட் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் எனக்கு அது அதிகமாக தான் தெரிஞ்சுது. ஆல்ரெடி நம்ம கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கோல்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு ரேட் வைஸு. பெருசாக நம்மளால் ஆர்னமெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ண முடியாதுன்னு தான் நம்ம இந்த கோல்டு காயின்கே போகிறோம். பட் இந்த காயின்கே வந்து பார்த்திங்கன்னா 3% வந்து டையிங் சார்ஜஸ்ன்னு போடுறாங்க. அது இல்லாமல் நம்ம ஒரு 3% வந்து ஜிஎஸ்டியும் பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கோல்டு காயின் எடுக்க போகிறதுக்கே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மில்லிகிராம்ஸ் கூட கம்மி இருக்க தான் செய்யுது. அது கூட நம்மளுக்கு இந்த மாதிரி சார்ஜஸும் போடும்போது இதுவே ரொம்ப அதிகமாக வந்துடுது. ஸோ என்னோட கோல்டு காயின் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, இந்த கோல்டு காயின் வந்து நான் எடுக்கிற அன்றைக்கி ரேட் வந்து 8755 ருபீஸ் இருந்தது பர் கிராமு. எனக்கு வந்து இது 1 கிராம் 20 மில்லிகிராம்ஸ் கூட இருந்ததுனால எனக்கு இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 3% வேட்டோட சேர்த்து எனக்கு இதோடைய ரேட் என்ன வந்ததுன்னா 9198 ருபீஸ். இது கூட ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகி 1 கிராம் 20 மில்லிகிராம்ஸ்க்கு வந்து நான் எவ்வளோ பே பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 9474 ருபீஸ் வந்து நான் பே பண்ணியிருந்தேன்.
இது ரொம்பவே அதிகம் தான் 1 கிராமுக்கு. ஸோ நம்ம ஆர்னமெண்ட்ஸாக எடுத்தோன்னா கண்டிப்பாக வேஸ்டேஜ் வந்து இன்னும் அதிகமாகவே இருந்திருக்கும். கிஃப்டிங்னால நான் சரி காயின் 1 கிராம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது என்னென்னா எனக்கு இன்னொன்று என்ன சொல்லணும்னா மினிமமாகவே அவங்கக்கிட்ட வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 6% தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னாங்க. அதுவும் எல்லாத்துக்குமே இல்லை, சில பொருளுக்கு மட்டும்தான் 6%. ஆன்டிக் ஜுவல்லரிஸ்லாம் பார்த்திங்கன்னா அப் டு 32% வரைக்கும் வேஸ்டேஜ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு சேல் பண்ண பர்சன் வந்து சொன்னார். உண்மையாக 32%லாம் இன்றைக்கி ரேட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேக்கிங் சார்ஜுமே போடுறாங்க. பர் கிராமுக்கு 75 ருபீஸ் 85 ருபீஸுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் ஒரு டாலர் பார்த்தேன், சரி காயினுக்கு பதிலாக ஒரு டாலராக கொடுக்கலாம் 1 கிராமில், ஸோ நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிஃப்டிங்க்கு அப்படின்னு பார்த்தேன். ஆனால் டாலருக்கு உங்களுக்கு வந்து 12 to 14% வந்து வேஸ்டேஜ் வருது. ப்ளஸ் 75 ருபீஸ் பர் கிராம்ன்ற மாதிரி உங்களுக்கு மேக்கிங்குமே போடுறாங்க. ஸோ நீங்கள் ஜுவல்லரி எடுக்கிறீங்க தங்கமயிலில் அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் பற்றின ஃபுல் இது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜுவல்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் சில்வருக்கு வருவோம் நம்ம. இது வந்து எவ்வளோ மில்லிகிராம்ஸ் இருக்குன்றதை கரெக்டாக டேக் போட்டு அதில் எவ்வளோ வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணி அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் மேக்கிங்லாம் மென்ஷன் பண்ணி இதில் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் சில்வர் பார் வந்து 50 கிராம்ஸ் நான் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தேன். நம்மளை வந்து 100 கிராம்ஸ் வாங்க வைக்கிறதுலேயே ரொம்ப குறியாக இருந்தாங்க. எனக்கு அதுவுமே இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் போகிறோன்னா நமக்கு தான் தெரியும் நம்மளோட பட்ஜெட் என்னன்ட்டு. அதை மீறி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இரிட்டேட் தான் ஆகும். ஸோ எனக்கு 50 கிராம்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லைனா வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் ஃபைனலாக சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து 50 கிராம்ஸ் பார் ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்ததுலேயும் பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் ஆயிருக்க 50 கிராம்ஸை மட்டுமே நம்பி தயவு செஞ்சு பில் பண்ணாதீங்க. நான் அப்படி தான் பில் பண்ணியிருந்தேன் 50 கிராம்ஸ். அவங்க ஏன் முன்னாடியே நான் எவ்வளோன்னு கிராம்ஸ் கேட்டதுக்கு இருங்க மேம் நான் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோரில் இந்த சில்வர் ஐட்டம்ஸ் இருந்தது. நான் இவ்வளோ பேசுறதுக்கு ரீசன் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். 50 கிராம்ஸ்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத வச்சே அவங்க என்கிட்ட இதுக்கான டேக் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அகெயின் சரவணா ஸ்டோர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சரவணா ஸ்டோரில் சில்வர் வாங்கினா கூட அதில் அந்த டேகோட வந்துடும். 0.10 மில்லிகிராம்ஸ் கூட இருந்தால் கூட உங்களுக்கு அந்த டேகில் என்ன எதுன்றதை மென்ஷன் பண்ணி மேக்கிங்கோட மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. பட் இவங்க அந்த மாதிரி டேக் வந்து சில்வர் காயினுக்கு இல்லை. ஸோ ஆப்வியஸாக இது வந்து 50 கிராம்ஸ் அப்படின்னா அவரும் போயிட்டு போட்டார். 50 கிராம்ஸ் இருக்குது மேம் சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து சொல்லிட்டாரு. நாங்கள் பில்லிங் எல்லாமே பே பண்ணிவிட்டோம். நாங்கள் எடுக்கிற அன்றைக்கி 108 ருபீஸ் இருந்தது சில்வர் ரேட்டு. எடுத்துகிட்டு எல்லாம் வந்துட்டு கீழே வந்து மேலே பில்லிங் பண்ணிட்டோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வந்து இன்னொன்று மெயினாக சொல்லி ஆகணும், மேக்கிங் சார்ஜ். இந்த பாருக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 6 ருபீஸ் பர் கிராம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. 6 ருபீஸ் பர் கிராம்னு போடும்போது 50 கிராம்ஸ்க்கு என்கிட்ட 300 ருபீஸ் வந்து இந்த காயினுக்கு வாங்கிட்டாங்க. ஆனால் நான் சரவணா ஸ்டோர்லேயுமே காயின் எடுத்திருக்கேன் சில்வர் காயினு. ஆனால் அதுக்கு 1% மட்டும்தான் வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. 3% ஆஸ் யூஷுவல் இதுக்கும் ஜிஎஸ்டி தான், அதுக்குமே ஜிஎஸ்டி போட்டு நான் வாங்கியிருந்தேன். ஆனால் இங்கே வந்து 6 ருபீஸ் பர் கிராம்ன்ற மாதிரி என்கிட்ட 300 வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட என்கிட்ட இதுக்கு மேக்கிங் மட்டுமே வந்து 300 பார்த்தீங்கன்னா 6% கிட்ட வாங்கியிருக்காங்க. பட் சரவணா ஸ்டோரில் 1% மட்டும்தான். எனக்கு இங்கே 6% ஃபஸ்ட்டு 6 ருபீஸ் பர் கிராம்னோடனே நான் ஓகே அப்படின்னு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது 6% கிட்ட இந்த பார்க் வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவுமே வந்து ஒரு ஸ்கேம் தான். ஏன்னா இவ்வளோ வந்து நம்ம காயின்கே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறோன்னா அப்போ ஆர்னமெண்ட்ஸ்லாம் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ அதிகமாக போடுறாங்க. சரி வாங்கியாச்சு, ஓகே ஃபைன். நம்ம பக்கத்தில் இருந்தனால நான் போனேன். நீ கொஞ்சம் டி நகர் என்னால் போக முடியல. தங்கமயில் பக்கத்தில் இருக்க, சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்ற அந்த ஒரு இதில் போனேன். பட் நான் தான் ஏமாந்தேன். ரொம்ப இதெல்லாம் அதிகம் தான் சொல்லுவேன். அண்ட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த 50 கிராம்ஸ்க்கான டேக் இல்லை. கீழே டெலிவரி வாங்குற இடத்துல போய் வாங்கி நம்ம வெயிட் போட சொல்லி கேட்கணும். கண்டிப்பாக எல்லோரும் சில்வர் காயின் வாங்குறவங்க, பார் வாங்குறவங்க கண்டிப்பாக வெயிட் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு ஸ்கேம் நடந்தது, நான் அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். கீழே வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்தா 50 கிராம்ஸ் கரெக்டாக இல்லை, 49.990 மில்லிகிராம்ஸ், அதாவது 110 மில்லிகிராம்ஸ் வந்து கம்மியாக இருந்தது. நான் என்னடா இதுன்னொடனே கீழே இருக்கவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, இது கோல்டுக்கான வெயிட் மிஷினு, ஸோ சில்வர் அக்யூரேட்டாக காட்டாது, நீங்கள் கோல்டு கரெக்டாக காட்டுது உங்களுக்கு, அப்படி இப்படின்னு இல்லாதெல்லாம் சொன்னாங்க. எனக்கா டென்ஷன் ஆகிடுச்சு. ஆல்ரெடி லஞ்ச் டைம் போயிருந்தோம், ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க, பில்லிங்கே அவ்வளோ நேரம் ஆக்குனாங்க. ஸோ என்னடா இது 110 மில்லிகிராம்ஸ் கம்மியாக இருக்கே, 10 ரூபா 20 ரூபாய்னாலுமே நம்மளுக்கு அவ்வளோ கம்மியாக இருக்கே, 50 கிராம்ஸ் நம்ம வாங்கி ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம், கம்மியாக கொடுக்கக்கூடாதுன்ட்டு சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்,
சரி மேலே போய் செக் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் போனேன். எனக்கு அட்டெண்ட் பண்ண பர்சன் காயின் வாங்கினவர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருந்தார். நான் அவர்கிட்ட போயிட்டு இது எனக்கு வெயிட் போடணும், கொஞ்சம் வெயிட் போடணும். மேம் செகண்ட் ஃப்ளோர்லேயே போய் வெயிட் போடலாம், சில்வர் செக்ஷனில் போய் வெயிட் பண்ணலாம் சொன்னேன். இங்கே இருக்க வெயிட் மிஷினும் ஒன்று தானேங்க, போய் போடுவோங்க. இது மாதிரி 110 மில்லிகிராம் கம்மியாக இருக்குன்னா, இல்லை மேம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க வெயிட் மிஷின் ஒன்லி ஃபார் சில்வர், அங்கே போட்டால் தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்து காட்டும் அப்படின்னாரு. எனக்கு அப்போவே கடுப்பாயிடுச்சு, என்னடா இது வெயிட் மிஷின்றது எல்லாமே ஒன்று தான், இல்லை செகண்ட் ஃப்ளோரில் போட்டால் கரெக்டாக இருக்கும், கீழே போட்டால் தப்பாக இருக்கும்னா, அவர் சொன்ன மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் போய் சில்வர் பக்கத்தில் இருக்க வெயிட் மிஷினில் போட்டால் கரெக்டாக 50 கிராம்ஸ் காட்டுது. இவர் காமிச்சிட்டு மேம் அது கீழே வந்து கோல்டு தான், அதனால் உங்களுக்கு அப்படி காமிச்சிருக்கும், 50 கிராம்ஸ் கரெக்டாக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கவரில் போட்டார். நான் இல்லைங்க எனக்கு எதுக்கும் அந்த லைன்லேயே வந்து கொலுசு இந்த பொருளெல்லாம் விற்கிற மிஷின் கிட்ட வந்து அங்கே போடுங்க அப்படின்னு, அங்கே ஒரு தடவை போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு அங்கே போய் போட்டால் அகெயின் 110 மில்லிகிராம்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. என்னடா இதுனா தான் கேட்டேன். சார் ஃப்ளோர் ஃபுல்லாக ஒரே வெயிட் மிஷின் தான், எனக்கு என்ன கோல்டு போட்டாலும் இப்போ நான் ஏதாவது கையிலேருந்து போட்டாலும் வெயிட் கரெக்டாக தானே சார் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே, இல்லை மேம் இது வந்து இது சில்வர் ஆர்டிக்கலுக்கானது, இது வந்து காயின்கானது அப்படி இப்படின்னு இல்லை அதெல்லாம் சொன்னேன். நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லைங்க, வெயிட்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான், நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு வெயிட் கரெக்டாக கொடுங்க, இல்லை எனக்கு வேண்டாம் நீங்கள் ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்னா. மேம் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டோம் மேம், நீங்கள் ஏதாவது ஜுவல்லரியாக தான் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாரு. எனக்கு அங்கேயுமே கடுப்பு, நம்மளே நம்ம ஹஸ்பண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் ஒரு சில விஷயங்கள் போகிறோம்னாலே எரிச்சலோடு தான் வருவாங்க, இதில் இவங்க வேறு இந்த மாதிரி கடுப்புலாம் பண்ணும்போது லஞ்ச் டைம் வேறு தாண்டி போனோன்னே இன்னும் டென்ஷன் ஆகிடும். நான் அதுக்கப்புறமா மேனேஜர் கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டும்போது, என்னங்க இது இதுவாக இருக்குது, எந்த வெயிட் மிஷினில் போட்டாலும் வெயிட் ஒன்றா தானே இருக்கணும், நீங்கள் என்ன இந்த மிஷினில் போட்டால் ஒன்று அந்த மிஷினில் போட்டால் ஒன்று இல்லை எல்லாம் சொல்கிறீங்க, எனக்கு இது வேண்டாம், இல்லை எனக்கு கரெக்டான வெயிட் கிராம் கொடுங்க, இல்லை எனக்கு காசை கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் நின்றுட்டேன். உடனே போய் பாரே இல்லைன்னு சொல்லி ஒன்று தான் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தவங்க, அதுக்கப்புறம் 5 பார் கொண்டு வந்தாங்க. 5 பாரும் வைக்கிறேன், எதுலேயுமே கரெக்டான வெயிட் இல்லைங்க, எல்லாத்துலேயுமே கம்மியாக இருந்தது. 3 பார் கிட்டே எனக்கு கம்மியாகி தான் இருந்துச்சு. நான் தான் கேட்டேன், என்னங்க எல்லாமே கம்மியாக இருக்குது, நீங்கள் டேக் மென்ஷன் பண்ணி போட வேண்டியதுன்னு, கம்மி இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, அந்த டேக்ல என்ன இருக்கோ அதுக்கு நாங்கள் பே பண்ணிட்டு போவோம்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா 4வதாக ஒரு காயின் வைக்கும் போது, இந்த காயின் தான் அது வைக்கும் போது 50.060 கிராம்ஸ் இருந்தது. அதாவது 60 மில்லிகிராம் கிட்ட கொஞ்சம் 50 மில்லிகிராம்ஸ் என்னமோ கூட இருந்தது. ஸோ எனக்கு இது வச்சுட்டு, மேம் இது கரெக்டாக இருக்குது உங்களுக்கு, இது மாதிரி 50 கிராம்ஸ் இருக்குது இருந்தாங்க, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படி இப்படின்னு மேனேஜர் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, டோன்ட் மிஸ்டேக் மீ மேம், அது வந்து வெயிட் மிஷின் வந்து மேலிங்கிலையும் டிஃபர் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லி இந்த காயின் அப்படியே போட்டு கொடுத்தாங்க. நானும் சரி டைம் ஆகிடுச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன். திரும்பவும் நான் கீழே டெலிவரி பர்சன் கிட்ட நான் அந்த இடத்துல இதை வச்சு மறுபடியும் வெயிட் போட்டு பார்த்தேன். வெயிட் போடும்போது அதே 50 கிராம்ஸ் 50 மில்லிகிராம்ஸ்ன்னு இருந்தது. அப்போது அந்த பர்சன் சொல்கிறாரு, நீங்கள் வந்து போடும்போது இந்த சைட் டோர் வந்து க்ளோஸ் பண்ணல, அதாவது வெயிட் மிஷினுக்கு 4 பக்கமும் டோர்ஸ் வச்சுருக்காங்க, அது வந்து க்ளோஸ் பண்ணல, அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தப்பாக காமிச்சிது, இப்போ இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்கிறாங்க. இதுவே நம்ம பார்க்காம 50 கிராம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம்னா கண்டிப்பாக இதில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அவங்க பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்குமே நஷ்டம் வரக்கூடாது, நமக்குமே நஷ்டம் வரக்கூடாது. இது சில்வர்ன்றதுனால கிடையாதுங்க, எல்லா பொருளுக்குமே அவங்க அப்படி இருக்கணும் இல்லைங்களா. அது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது, ஏன்டா இங்கே வந்தோம். ஏன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 hours கிட்ட ஆக்கிட்டாங்க. இந்த 2 காயின் எடுக்கிறதுக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்ப வஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான், தங்கமாக இல்லை. நான் ஸ்டாஃபையுமே சொல்லுவேன், மெயினாக வந்து அவங்க அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்மளை ஏதாவது ஒன்று இது பண்ணணுன்ற ரெஃபரல் கோடுக்காகவே தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு பொருள் எடுத்து காட்டுறதுக்கோ இல்லை அதோடைய டக்குன்னு அதுக்கான எஸ்டிமேஷனுக்கோ எந்த ஒருமே இதுவே இல்லை. ரொம்ப வஸ்ட்டாக தான் இருந்தது. இது ரெண்டுமே நான் என்னுடைய கிஃப்ட் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். சரவணால சேம் 50 கிராம்ஸ் இன்னும் ஒரு தடவை எடுக்கும் போது எனக்கு 1% தான் போட்டிருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 112 ருபீஸ் இருந்தது. பட் நான் பே பண்ணது என்னமோ 5770 தான் பே பண்ணேன். பட் இங்கே வந்து 108 ருபீஸ் பர் கிராம் இன்றைக்கி சில்வர் நான் எடுத்த அன்றைக்கி. ஆனால் இதுக்கு வந்து நான் 5871 ருபீஸ் வந்து நான் பே பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 100 ரூபாய் நான் இதுக்கு எக்ஸ்ட்ராவும் பே பண்ணியிருந்தேன். கம்பேரிட்டிவ்லி நான் லாஸ்ட்டாக எடுத்ததுக்கும் அதில் 4 ரூபா கிராமுக்கு வித்தியாசம் வந்தது. நான் எடுத்த அன்றைக்கி இதில் 4 ரூபா கம்மி, பட் எனக்கு தான் லாஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் ஒரு பொருள் வாங்குறப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை யோசிக்க விடாமல் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஸோ வாங்குறவங்க கண்டிப்பாக வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரியான இது போடுறாங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க. இதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு இருந்தேன். வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருந்திருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.